அறிவுக்கரசி நம்ம ஜனனி, ஈஸ்வரி, நந்தினி, ரேணுகா கிட்ட சமத்தையாக அடி வாங்கின மாதிரி கதிரும் ஒரு நாள் ரூமுக்குள்ளே விட்டு குமுறு குமுறு குமுறு. எத்தனை பேர் நினைக்கிறீங்க? மறக்காம நம்ம வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க. இப்போ நாம் எதிர்நீச்சலை பார்த்துடலாம். எதிர்நீச்சல் சீரியலில் இப்போது ஆதி குணசேகரன் நம்ம அறிவுக்கரசிலாம் பிளான் பண்ண மாதிரியே இப்போது அந்த பொண்ணு பார்கவி பார்க்கவே பரிதாபமான பொண்ணு. அதனால தான் பார்கவின்னு பேர் வச்சுருக்காங்க போல். அந்த பொண்ணை ஒரு வழியாக பிளான் பண்ணி வீட்டை விட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே போன பார்கவி கதையை முடிக்கிறதுக்கு நம்ம ஆதி குணசேகரன் ஆல்ரெடி ஆளை செட் பண்ண சொல்லிட்டாரு கதிர்கிட்ட. ஏன்னா பார்கவி இந்த வீட்டில் இருக்கிறதே எதுக்காக? பார்கவிக்கு ஆதி குணசேகரனையும் அவன் குடும்பத்தாரையும் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. அவளுக்கு பாதுகாப்பு இல்லை, அதனால தான் இங்கே இருக்கணும்னு சொல்லி ஜனனி மதுமிதாலாம் முடிவு பண்ணாங்க. ஆனால் ஆதி குணசேகரன் இந்த பார்கவி இருக்கிற வரைக்கும் தர்ஷன் அப்படியே மனசை அலைப்பாய் விட்டுட்டே இருப்பான். ஆனால் அதுவே பார்கவி கதையை முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் தர்ஷன் என்ன பண்ண முடியும்? ஏற்கனவே அவன் அப்பா கதையை முடித்ததும் தர்ஷன் பயந்து போயிருந்தான். ஆனால் இப்போது வீட்டில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து தர்ஷன் மனசை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு இருக்காளுங்க. அதான் பையப்பில் ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்கான். அவன் துள்ளுற துள்ளுக்கு அவனை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா பார்கவியை மேலே அனுப்பணும். பார்கவியும் பாவம் தானே, அவள் அப்பா இல்லாமல் கஷ்டப்படுறாள். மேலே அனுப்பிவிட்டா அந்த பாட்டுக்காரன் கூடயே போயிட்டு அவள் சந்தோஷமாக இருப்பாள். அதனால் அவள் இப்போ வெளியே போயிட்டா. டேய் கதிரு, நம்ம ஆளுங்களை விட்டு அவள் எங்கே போகிறா, அந்த ஜீவானந்த பையன் அவளை எங்கே அழைச்சிட்டு போகிறான்னு கண்காணிச்சிட்டே இரு. நேராக வரும்போது பார்த்து முடிச்சு விட்டுடலாம், 2 பேரையும் முடிச்சு விட்டுடலாம். இந்த 2 பேருமே நமக்கு தொல்லை தான்டா. என்றைக்காக இருந்தாலும் நாம் செஞ்சதில் மிச்சம் வைக்கவே கூடாது. ஜீவானந்த மனைவியை கொண்டு ஜீவானத்தை விட்டு வச்சுருக்கோம். இப்போ பார்கவி அப்பனை கொண்டு பார்கவி விட்டு வச்சுருக்கோம். 2 பேரையுமே நமக்கு விஷம்தான். இந்த 2மே எப்போ வேணாலும் வெடிகுண்டா மாதிரி நம்மளை வெடித்து செதறடிக்கிறதுக்கு காத்துட்டு இருப்பாளுங்க தம்பி. அதனால் 2 பேரையும் ஒரே அடியாக முடிச்சுட்டணும் பார்த்துக்கோ. அண்ணே அதெல்லாம் நம்ம ஆளுங்களை ஃபாலோ பண்ண சொல்லிட்டானே. அவங்க 2 பேரும் இப்போது எங்கே போகிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு செய்தி எல்லாம் நமக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லும்போது அவங்க 2 பேரையும் முடிச்சு விட்ருவோண்ணே. அறிவுக்கரசி சொன்னே, ஐயோ மாமா இப்போ போய் எதனா பண்ண போய் திரும்ப பிரச்சனை மாட்டிக்க போகிறோம் மாமா. ஏன்னா அவளுங்க ஏற்கனவே இருக்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் வச்சு உங்கள் ஜாமீன் எப்படி கேன்சல் பண்ணலாம், உங்களை எப்படி உள்ளே அனுப்பலான்னு கரம் கட்டிட்டு இருக்காளுங்க மாமா. அதனால் இப்போ நீங்கள் எதுலேயும் மாட்டக்கூடாது. அப்படி மட்டும் நீங்கள் ஜெயிலுக்கு போயிட்டீங்க அப்புறம் இவளுங்க நினச்ச மாதிரி இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாளுங்க மாமா. ஆனால் இந்த கல்யாணத்தை நடத்துறதுக்கு நான் எது வரைக்கும் போவேன்னு அவளுங்களுக்கு தெரியாது. என்ன எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனால் உன் வீட்டு பொம்பளைங்க விட மாட்டாளுங்க போலக்கே அப்படின்னு அறிவுக்கரசி பேச கதிர்வனே, வீடு பார்த்துக்கலாம் இருந்தாலும் அண்ணே இன்றைக்கி தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஏன்னா நம்மளை பிடிச்ச தொல்லை விட்டுச்சு, சனியை ஒளிஞ்ச மாதிரி இருக்குது. வாங்கினே உட்காந்து ஒரு கட்டு கட்டலாம், சாப்பிட்லாம், கோனாக்கல்லேருந்து சாப்பிட்லான்ட்டு சொல்லியிருக்கேன். என்ன கதிர் சொல்கிற? கோனாக்கடை சாப்பாடா? என்னடா இது திடீர்னு கோனாக்கடைக்கு போயிட்டீங்க எல்லாரும்? அண்ணே நீங்கள் சரியாக சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சுண்ணே. டெய்லியும் பிரச்சனை தான். நம்ம வீட்டில் விதவிதமாக சமைச்சது போக இப்போ விதவிதமாக பிரச்சனை தான் வந்துட்டுருக்கு. அந்த பிரச்சனைக்கெலாம் ஒரு முடிவு கட்டணும்ல, அதனால தானே ஒரு வழியாக பாதி பிரச்சனை ஒளிஞ்ச மாதிரி இருக்குண்ணே. இப்போ தான் மனசுக்கே நிம்மதியாக இருக்குது. வாங்கின சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ தான் நம்ம வீட்டு மாப்பிள்ளை தர்ஷன் வராரு. தர்ஷனை பார்த்து ஆதி குணசேகரன், வாப்பா தர்ஷன் வா, எல்லா பிரச்சனைக்கான நீ தான்டா. நீ ஆரம்பித்த பிரச்சனையும் நீயே முடிச்சு வச்சுட்ட. அவள் தான் வேணும்னு சொல்லி அவளை இங்கே வர வச்ச. இப்போ ஒன்னாலேயே அவள் கிளம்பிட்டா, நல்லது. சரிவா உட்காந்து சாப்பிட்லாம் வா அப்படின்னு சொல்ல தர்ஷன் ஒன்னே, எனக்கு சாப்பிட்லாம் வேணாப்பா, நான் அம்மா பார்த்து பேச போகிறேன். அம்மா பார்த்து பேச பாரியா? அறிவு ஒன்னே, மாமா அவங்க ஆத்தாக்காரியை மட்டும் பார்த்தாரு மாப்பிள்ளை, அவ்வளோதான். திரும்பவும் பழைய மாதிரி வேதாள முருங்கை மரம் ஏடுமாம்மா வேணாம். அறிவே விடு அறிவே, அவன் என்ன போயிட போகிறான்? இப்போ என்ன உனக்கு உன் ஆத்தாக்காரியை பார்த்து பேசணும். அவன் உனக்கு மந்திரிச்சுட்டா நீ மந்திரிச்சுட்ட கோழி மாதிரி தெரியணும். அதுக்கு தானே ஆசைப்படுற தர்ஷா? போடா போ. இந்த வீட்டுக்குள்ளே நீ என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. என்ன பண்ணாலும் உனக்கும் அன்புக்கும் கல்யாணம் உறுதி. அதை உன் ஆத்தா நினச்சாலும் சரி, உன் சித்தி நினச்சாலும் சரி, எவ்வளோலையும் ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அதை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு இந்த அப்பனுக்கு புள்ளியாக இருக்கணும்னு நினச்சானா, உயிரோடு இருக்கணும்னு நினச்சானா, நான் சொன்ன மாதிரி அன்பு கழுத்தை தாலி கட்டிட்டு சூதானமாக நடந்துக்கோ. இல்லை நான் இப்படி தான் இருப்பேன், என் ஆத்தாக்காரி சொல்லிட்டான்னு துள்ளிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் இந்த அப்பனுக்கு உன் மேலே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பாசத்தையும் இழந்துட்டு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. வெட்டி வீசி போட்டு நான் பட்டே போயிட்டுருப்பேன்ப்பா. எனக்கு புள்ளியும் வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே பொண்டாட்டி வேணான்னு தலைமொழி போட்டேன். அடுத்தது பொண்ணு வேணான்னு தலைமொழிட்டேன். இப்போது நீ மட்டும்தான் ஏதோ ஒட்டிக்கிட்டு இருக்கேன்ட்ட. நீ இருக்கணுமா வேணாங்கிறத நீ முடிவு பண்ணிக்கோ. கதிரு சாப்பிட்றா கதிரு, நீ உட்காந்து
அப்போ நீங்கள் குணசேகரை பேசவும் தர்ஷன் உடனே மாடிக்கு போகிறான். இங்கே பார்த்தா நம்ம ஈஸ்வரி ஜனனிலாம் உட்காந்துருக்காங்க. இங்கே போயிட்டு தர்ஷன், அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா, நான் பண்ணது முட்டாள்தனம்மா, என்னால் தானே இப்போ பார்கவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அப்படின்னு சொல்ல, இங்கே ஈஸ்வரி ஒன்று அல்லாதப்பா, நான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக பார்கவி உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்ப்பா, நீ எதுக்கும் பயப்படாதப்பா. ஜனனி, அவன் முழுசாக நம்புகிறான் நாம் அவனுக்கு பார்கவியை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டு. நான் மட்டும் அப்படி பண்ணலனா பையன் ரொம்ப உடஞ்சி போயிடுவான் ஜனனி. இப்போ என்ன பண்ணுது ஜனனி? அக்கா, நடக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் நடக்குது. என்ன ஜனனி சொல்கிற? ஆமாக்கா, பார்கவி இங்கே இருந்தால் தர்ஷினி பார்கவி நாம ஒரே நேரத்தில் வெளியே கொண்டு போக முடியாது. பார்கவி ரூமுக்கு போனாலே இங்கே இருக்கிற எச்சக்கலை நாய்ங்க நம்மளை பின்னாடியே வந்து ஃபாலோ பண்ணி நாம் என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோன்னு பார்த்துட்டே இருப்பானுங்க. ஆனால் இப்போது பார்கவி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா. இதுக்கப்புறம் நாம் என்ன வேணும் பண்ணலாக்கா? நமக்கு இப்போவும் சாதகமாக தான் அமைஞ்சிருக்கு. கூட ஜீவானந்தம் இருக்கார். அவர் இருக்கிற வரைக்கும் பார்கவிக்கு எந்த பிரச்சனையும் நடக்காதுக்கா. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படணாக்கா. தர்ஷா, இங்கே பாரு, எது நடந்தாலும் சரி, நீ எல்லாத்துக்கும் பொறுமையாக இரு. நாங்கள் சொல்கிறத மட்டும் செய், புரியுதா? கல்யாணம் நடக்க போகிற லாஸ்ட் நிமிஷத்தில் கூட நாங்கள் எப்படி வந்து கல்யாணத்தை நிப்பாட்டி உன்னை பார்கவி கூட சேர்த்து வைப்போம். நான் பார்கவிக்கும் நம்பிக்கை கொடுத்துருக்கேன், உனக்கும் அதே நம்பிக்கையை தரேன். நீயும் பார்கவியும் கண்டிப்பாக சேர்ந்து வாழ தான் போகிறீங்க, புரியுதா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழ போகிறீங்க. அதுக்கு நான் உனக்கு உத்தரவாதம் தரேன். அதனால் அது வரைக்கும் நீ எதையும் யோசிக்காமல் உங்கள் அப்பா சொல்கிறத கேட்டு நிதானமாக இரு. அப்போ தான் அவங்க எதுவும் நடக்கலைன்னு சொல்லி அவங்களும் நார்மலாக இருப்பாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி தான் நான் உன்னையும் பார்கவியும் சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னு ஜனனி நம்ம தர்ஷனுக்கு நம்பிக்கை கொடுக்குறாங்க. தர்ஷனும் சரி சித்தி, கண்டிப்பாக நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி தர்ஷனும் நம்பிக்கையோடு இருக்கான். ஒரு பக்கம் பார்கவி ஜீவானத்து கூட போயிட்டு எப்படியாவது தர்ஷனை கல்யாணம் பண்ணிட்டு போய் அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தனையும் பழி வாங்கணும், அவனுங்க பண்ண பாவத்துக்கு ஏன் மூலியமாக அவனுங்க கண்டிப்பாக தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு பார்கவி பயங்கர கொலைவெறியோடு காத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் நம்ம ஆதி குணசேகரன், மறுபக்கம் வீட்டு பொம்பளை ஆளுங்க, இவங்கள மீறி நம்ம தர்ஷன் எப்படி பார்கவியை கல்யாணம் பண்ண முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் மனசுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இது ஆதிர கல்யாணம் மாதிரி நடக்குமா, இல்லை இந்த முறை கண்டிப்பாக நம்ம பொம்பளைங்க ஆதி குணசேகரனுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம்.